ஊர்ல இருந்து பஸ்ல சென்னைக்கு கிளம்பி வரும்போது தாம்பரம் தாம்பரம்னு கண்டக்டர் கொடுக்குற சத்தம் தான் நம்மளை எல்லாம் எழுப்பிவிடும். அந்த வகையில சென்னையுடைய நுழைவாயிலா இருக்கக்கூடிய தாம்பரம் தொகுதி மக்கள் விழிச்சிட்டாங்களா அல்லது இருட்டிலேயே இருக்கிறாங்களான்னு நம்ம போய் அலசி ஆராய்ஞ்சப்போ தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ திரு SR ராஜாவின் செயல்பாடுகளால தாம்பரம் தொகுதி தனி அழகோடு மிளிர்வதை யாராலையுமே மறுக்க முடியல. சென்னையின் நுழைவு வாயிலாக இருக்கும் தாம்பரம் தொகுதி இன்னும் பழமை மாறாமல் அதே அழகோடே பல்வேறு வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்றால் அது மிக அல்ல. தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதில் தொடங்குகிறது அந்நகரத்தின் வளர்ச்சி. சென்னையின் கிளைகளாக விரிந்திருக்கும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி திமுகவின் கோட்டையாக திகழ்வதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. முக்கிய சாலைகள், குடிநீர், கழிவுநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க 250 கோடிக்கும் அதிகமான மதிப்பீட்டில் புதிய மேம்பாலங்கள் மற்றும் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தாம்பரம் சானட்டோரியம் மேம்பாலம் மூலம் வாகன நெரிசல் 40 விழுக்காடு குறைந்திருக்கிறது. குரோம்பேட்டை, செம்பாக்கம் மற்றும் முடிச்சூர் போன்ற பகுதிகளில் 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் புதியதாக போடப்பட்டு பழைய சாலைகள் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன. 10 அரசு பள்ளிகள் 10 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு நவீன வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுகாதாரத்தை பொறுத்தவரை 3 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பேருதவியாக இருந்து வருகின்றன. $35,000 பேருக்கு பட்டா கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கோம். தாலுக்கா அலுவலகத்துக்கு கொண்டாந்தன்னு சொல்லியிருக்கிறோம். அதுபோல அண்டர் கிரவுண்ட் கேபிள் நாங்க கொண்டாந்துருக்கிறோம் சொல்லியிருக்கோம். பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்க கொண்டாந்துருக்கிறோம். அது அடிப்படை தேவைகள் பொதுமக்களுக்கு எது எது வேண்டுமோ அத்தனை பணிகளும் நாங்கள் செய்திருக்கிறோம். தாம்பரம் அரசு மருத்துவமனை 50 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு கூடுதல் படுக்கை வசதிகள் மற்றும் நவீன மருத்துவ உபகரணங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதனால் தினசரி சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை 25% அதிகரித்திருக்கிறது. மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மழை காலங்களில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க 20 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளத்திற்கு புதிய மழைநீர் வழிகால்வாய்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. தாம்பரம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே தனது இலக்கு என்று உறுதியளித்த எம்எல்ஏ SR ராஜா அவர்கள் அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரா என்றால் அந்த தொகுதி மக்கள் பாசிட்டிவ் சிக்னலையே காட்டுகிறார்கள். தாம்பரம் தொகுதியில இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் திமுக எம்எல்ஏவா இருக்கிற திரு SR ராஜாவுக்கே வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த தொகுதியில திமுகவின் கொடியே பறக்கும்படியாக பல்வேறு நலத்திட்டங்கள் வழியா மக்களை சென்றடைஞ்சிருக்காரு திரு SR ராஜா. தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.